சாக போகிறேன்னு சொன்னால் அந்த மூதேவி பிளாட்பாரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு பாரு. சிகரெட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. மூஞ்சி முகரையும் பாரு, யாரையோ கடத்திட்டு போகிற மாதிரி ஆள் இருக்குது. பொண்ணுங்களுக்கு நல்லவங்களெல்லாம் பிடிக்காது மாப்ஸு. இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும் போல. யாரு நெப்பு, நீ ரொம்ப நல்லவனாடா. வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு நினச்சி நான் இப்போ வரப்போகிற ட்ரெயினில் குதிக்கலன்னு தான் இருந்தேன். இந்த மூஞ்சியை பார்த்தா எங்கேயோ ட்ரெயினில் குதிக்கிற மாதிரி இடம் இருக்குது, தள்ளி விடுற மாதிரி இருக்குடா இந்த மூஞ்சி. அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் ட்ரெயின் வருதாமா. வா, அங்கே போய் ஏறலாம். நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும், அதான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. கட்டிக்க போகிற பொண்ணாக இருந்தாலும் அவள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நடந்தீங்களே. உங்களுக்கு வர்ற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணாக இருப்பா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி. நீ போயிட்டு வா. நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் எங்களுக்கு. ஏய் அடங்குடா, ரொம்ப நல்லவனே. இது இன்னும் உன் வாழ்க்கை மாதிரி. இங்கே நிற்கிறது நான் தான், என் வாழ்க்கையில் தான் நிற்குது. சரிம்மா, இவன் இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். நீ போயிட்டு வாங்க, பார்த்து நல்லபடியாக இருக்கணும், சரியா? சரிங்க அண்ணா, நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேனே இந்த உதவியை. போயிட்டாளாடா? போயிட்டா மச்சி. நீ திரும்பி பாரு. இப்போ என்ன, நான் திரும்பி பார்த்தா மட்டும் அவனை வந்துட போகிறாளான்னு? வா போகலாம். அவங்க ட்ரெயினில் ஏறியே போயிட்டாங்க. போயேந்தி விடுமச்சி, நீ பீலாகாத. உன்னை மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கல்யாண ராசி அப்படிடா. நம்ம கெட்ட கேட்டுக்கு நமக்குலாம் இந்த கல்யாணம் காது குத்துலாம் தேவையாமச்சு. நீ ஏன் சொல்லு? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிற? கடனாளியாக தான் ஆகணும். இப்போ நீ வாங்குகிற சம்பளம் 20,000 சொச்சம். அதில் பாதி இஎம்ஐக்கே போயிரு. மீதியை வச்சுக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்து கஞ்சி ஊற்றவே பெரும் கஷ்டப்படுற. இது கல்யாணத்தை வேற பண்ணிக்கிட்டேன்னு வையி, அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் ஜாலி ஜோலி எல்லாமே. அப்புறம் பொண்டாட்டிக்கு ஒரு 3 மாதத்துக்காச்சும் டெய்லி பூ வாங்கி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 50 ரூபா வச்சுக்கிட்டா கூட அதுவே மாதத்துக்கு 1500 ஆச்சு. பூவோட போச்சா புது பொண்டாட்டியன்னு அவள் கேட்டதெல்லாம் கடன் வாங்கியாச்சு கொடுப்ப. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கை காலை வச்சுக்கிட்டு நீ என்ன வெட்டியாவ தூங்குவ? டெய்லி மிட் நைட்டு தாண்டியும் கண்ணு முழிச்சு டியூட்டி பார்ப்ப. அதுவும் போதாதுன்னு லீவு போட்டு வந்து மேட்னி ஷோவுக்கு வேற அலைவ. மேட்னி ஷோ வேணும்னா அங்கே கூட்டுன்னு போனால் இங்கே கூட்டுன்னு போ, அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு. உன் பொண்டாட்டி கொஞ்சிக்கிட்டே கெஞ்சும். நீயும் ஈன்னு அது சொன்னதுக்கெல்லாம் செய்வ. எல்லாமே எதுக்கு? ஒரு 5-10 நிமிஷம் ஜல்சா பண்ணுறதுக்கு தானே. கருமம், அது எதுக்குங்கிறேன். அந்த லீவுக்கு வேற சம்பளம் கட்டாகும். கூடுதலாக ஊரை சுற்றுற காசு வேற கையை கடிக்கும், பாக்கெட்டை ஓட்டையாக்கும். நீ பார்க்குற ஹெவி டியூட்டிக்கு 10 மாதத்தில் உன்ன மாதிரி 1-2 வந்து பிறக்கும். அதுக்கப்புறம் அதுகளை வளர்க்க பால் பவுடர் பேம்பஸ்னு மாதத்துக்கு ஒரு தொகையாகும். அப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கு கடன் வாங்கணும். ப்ரீகேஜிக்கு 50,000 கேட்குறாங்களாண்டா, பார்த்துக்கோ. இதுக்கு இடையில பொண்டாட்டி சைடு சொந்தக்காரனுங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு போய் கௌரவமாக மொய் செஞ்சே ஆகணுங்கிற பேரில் அதுக்கு ஒரு தொகை தண்டமாக அழணும். அந்த கடன் வேறு ஒரு பக்கம் அடைக்கணும். அப்படி பார்த்தா ஒரே ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை முழுக்க கடனாளியாக துக்கப்பட்டு துயரப்பட்டு சாகணுமா? அப்படி ஒரு கல்யாணத்தை அவசியமாக பண்ணிக்கணுமா? டேய் மச்சி, சொல்லுடா, அப்படி ஒரு கல்யாணம் உனக்கு வேணுமா? டேய் மச்சி, நான் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கடா போகிற? உன்னை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு நான் அந்த ரயிலே விழுந்து சாகுறேன்டா. ஒரே ஒரு கல்யாணம் தாண்டா பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அதில் 1 டன் லாரி மண்ணு அள்ளி கொட்டிட்ட. இனிமே நான் எதுக்கு உசுரோடு இருக்கணும்? டேய் மச்சி, நில்லுடா, நான் சொல்கிறத கேளு, நில்லு. சத்தியமாக நான் சாக தாண்டா போகிறேன், என்னை தடுக்காத. அட மூதேவி, முட்டா பயலே, ரயிலில் விழுந்து சாகணும்னா ட்ரெயின் பின்னாடி நிற்காதடா, ரயிலுக்கு முன்னாடி போய் நில்லுடா.
பாரு, உனக்கு ஒழுங்கா சாக கூட தெரியல. அப்புறம் என்ன இதுக்குடா நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? உயிர் நண்பன்னா இப்படிதாங்க, உயிரை விடுறதுக்கு எப்படின்னு கூட சொல்லி கொடுப்பான். சரி வாடா, எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். மண்டபத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? டேய் மாப்ஸு, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சோ? இருக்காது மச்சி, அங்கே இருக்கிற பூரா உன்னோட சொந்தக்காரங்க தான். பொண்ணு ஓடி போனதுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க வீட்டு ஆளுகளும் கூடி நிற்பாங்கல்ல. ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கோ? அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போ எப்படிடா நாம உள்ள போறது? அப்புறம் எதுக்குடா இவனுங்க அர்த்தராத்திரியில் மீட்டிங் போட்டு இருக்கானுங்க? அர்த்தராத்திரியா? மணி 4 போகுதுடா. இப்போ எந்திரிச்சு ஒவ்வொருத்தரா குளிக்க ரெடியானதான் முகூர்த்தத்துக்கு முன்னாடி மற்ற சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ண வசதியாக இருக்கு. ஓஹோ, யாருக்கு சம்பிரதாயம் பண்ண போறாங்க? அதான் நீ மொத்தமாக சங்கு ஊதிட்டியே. அப்படிலாம் சொல்லாத மச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. அப்படியே எனக்கு காரியமும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்ல. ஆபாசமா பேசாதடா. எதே? சீச்சி, சாரி மச்சி, டங்கு ஸ்லிப்பிங். அபசகுணமாக பேசாதன்னு சொல்ல வந்தேன். உன்னை கூட வச்சுக்கிட்டு ஐயோ, அந்த பெருசு எந்திரிச்சு வருதுடா. நம்மளை பார்த்தா கேள்வியாக கேட்டு சாவடிக்கும். வா, ஓடி போய் ஒளிஞ்சிருப்போம். டேய் மச்சி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம். எல்லாரும் இங்கே தாண்டா வருவாங்க, வா போயிடலாம். ஏ கோவாலு, உன்ற மகன் ஃப்ரெண்டுகளோட எங்கேயோ போனானே, அவனுக்கு போன் அடிக்க சொன்னேனே, அடிச்சியா? எடுபட்ட பைய போன ரூம்ல போட்டு போயிட்டான் சித்தப்பா. நீங்க எதுக்கு அவனை போக விட்டீங்க? எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கலாம்ல. அட, அதுக்குள்ளதான் 3 பயல்களும் ஆட்டோல ஏறி பறந்துட்டானுங்களேப்பா. நான் என்ன காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அவங்களோட துரத்த முடியும்? என் புள்ள கல்யாணத்தை குடிக்க வச்சு கெடுக்கிறதையே உன் புள்ளதான்யா. பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி தான் எங்கேயாச்சும் இழுத்துட்டு போயிருப்பான். கல்யாணத்துக்கு வேற கேரகம் சரியில்லைன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எங்க போய் சுத்திட்டு இருக்கானுங்களோ தெரியலையே. இருட்டு நேரத்துல ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உன்ற மவன் தான்யா பார்ட்டி வை பங்களா வையின்னு என்ற மவனை நச்சரித்து இழுத்துட்டு போயிருப்பான். நீ என்னமோ யோக்கியமான புள்ளைய பெத்துட்ட மாதிரி பேசாதே என்ன? நல்ல வேலை நெப்பு, எங்கள் அப்பா பெருமாள் இந்த கூட்டத்தில் இல்லை. இல்லைன்னா மண்டபத்தை மீன் கடையாக்கி விட்டு இருப்பாரு. ஐயோ மாப்பிள்ள, எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவோடு இருக்கானுங்களே. இப்போ என்னடா பண்ணுறது? வெளியில் போனதுக்கே ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்கடா. இதில் அந்த பொண்ணை நாம தான் அனுப்பி வச்சோம்னு தெரிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த கூட்டமும் மொத்திரும் நம்மளை. எல்லாம் உன்னால 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 தாண்டா மூதேவி, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கே பாரு. டேய் இர்ரா, புலம்பாத. பொண்ணு ஓடி போன விஷயம் தெரிகிற வரைக்கும் நீ பாட்டுக்கு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகு. விஷயம் தெரிஞ்சதும் ஆளுக்கு முன்னாடி பொண்ணோட அப்பங்காரங்கிட்ட என்னையா பொண்ணை பெற்று வச்சிருக்கேன்னு ஒரு சவுண்டு விடு. எல்லாரும் அந்த பொண்ணை தான் பேசுவாங்க, ஒன்றை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐடியாலாம் நல்லா கொடுப்ப நீ. முதல்ல நாம் இப்போ உள்ளே போகணும். எங்கடா போயிட்டு வரீங்கன்னு கேள்வி வரும். 3 பேரா போனீங்களே, 2 பேர் தான் திரும்பி வந்திருக்கீங்க. அந்த கல்யாணம் எங்கடான்னு அந்த பெருசு கேட்கும். எங்கடா என் மவனு கல்யாணத்தோட அப்பு கேட்குப்பாரு. என்ன பதில் சொல்லுவ? நாம் வாசல் வழியாக உள்ளே போனாதானே? வாசல் வழியாக போகாமல் ஓட்டை குதிச்சு உள்ளே இறங்க போறியா? பிரிக்கிறதுக்கு ஓடு கூட இல்லையடா இங்கே. சத்தம் போடாமல் என் கூட வாடா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே பின்னாடி சமையல் கட்டில் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் டிஃபனுக்கு. அது வழியாக போய் மேலே மொட்டை மாடிக்கு நான் போயிடுறேன். நீ உன்னோட ரூமுக்கு போயிடு, அவ்வளோதான். அட பாவிகளா, இன்னுமாடா தூங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? டேய், நீ ஏன்டா இங்கே வந்த? நான் உன்னோட ரூமுக்கு தானே போக சொன்னேன். போய் என்ன போய் கவுந்து படுத்து தூங்கு. உங்கள் அம்மா உன்னை எழுப்ப வருவாங்க. எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகு. உங்கள் அப்பா எங்கடா போனேன்னு ஏதாச்சும் கேட்டாருன்னா நான் இங்கே தானே இருந்தேன், எங்கேயும் போகலை.
பெருசு கண்ணு தெரியாம யாரையோ பார்த்துட்டு வளருதுன்னு சொல்லி சமாளிச்சிரு. டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா பண்ற? இரு இதோ வரேன். டேய் நிப்பு, என்னடா அது இப்போ போய் குடிச்சிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? இல்லைடா இல்லை, எனக்கு அறிவு இருந்தால் நான் ஏன்டா உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அலைய போகிறேன்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? ஐயோ மச்சி, நீ ஒரு பாவமும் பண்ணலை. ஆமாம், நான் ஒரு பாவமும் பண்ணலை. பண்ணவன் நீ தான். ஏன்டா எனக்கு பாவம் பண்ணுன? என்னைய பார்த்தா பாவமாகவே தெரியலையா உனக்கு? நான் என்னடா பெருசாக ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு கல்யாணம், ஒரு கல்யாணம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அது தப்பா? சொல்லுடா, அது தப்பா? எஸ், நான் இங்கே இருக்கேன். யாருடா என்னை கல்யாணம்னு ஏலம் போட்டு கூப்பிட்டது? டேய், எவன் கூப்பிட்டன்னு கேட்குறேன்னுல. இது வேற அறபோதையில் உளறிட்டுருக்கு. டேய், நான் தான்டா கல்யாணம். ஆமாம் மச்சான், உன் பேர் தான் கல்யாணம். அதனால் உனக்கு கல்யாணம் ஆகலை. என் பேர் தான் கல்யாணம் இல்லையே, அப்புறம் ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆகலை? மாம்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குடா மாப்பிள்ளை கல்யாணம் ஆகலை? மாப்பிள்ளை அங்கே இருக்கான்டா. நான் நெப்பு. எனக்கு தான்டா மச்சான் கல்யாணம் நின்றுருச்சு. டேய் கூறு கெட்ட குப்பா, நான் உட்கார்ந்து தானே இருக்கேன், நிற்கிறேங்கிற? முதல்ல நீ தெளிவாக பேசு. நீ மாப்பிள்ளையா? அவன்தான் என்னை மாப்பிள்ளையாக விடலையே மச்சான். நீ இப்போ மாப்பிள்ளை ஆகணுமா மச்சான் ஆகணுமா? நீ முதல்ல எனக்கு மாப்பிள்ளையா மச்சானா? அதை தெளிவாக சொல்லுடா வெண்ணே. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு தண்ணி அடித்தவன் மாதிரி உளர்ற? எதா இருந்தாலும் புரிகிற மாதிரி தெளிவாக பேசு. என்னை ஏன்டா இவன் அடித்தான்? நீ தெளிவில்லாமல் இருந்துட்டு என்ன தெளிவாக பேச சொல்லிட்டு இருக்க? கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்க. நான் மாப்பிள்ளை இல்லை, நெப்பு. மாப்பிள்ளை அங்கே இருக்கான். அவன் என்ன மாப்பிள்ளையாக விடாமல் பொண்ணுக்கு கல்யாணம் மாதிரி, அதாவது உன்ன மாதிரி வேஷம் போட்டு வேட்டியை கட்டி விட்டு கூட்டி போய் ரயில் ஏற்றி விட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டான். அதனால் நான், அதாவது நெப்பு, அதான் நான் சோகத்தில் தண்ணி அடிக்கிறேன். போதுமா? கீழே அம்புட்டு பேரும் கல்யாணம் நின்னது கூட தெரியாமல் கல்யாணத்தை இழுத்துக்கிட்டு நானும் மாப்பிள்ளையும் பார்ட்டி கொடுக்க போயிட்டோம்னு சொல்லி உங்கள் அப்பனும் எங்கள் அப்பனும் சண்டையை கட்டிக்கிட்டு சாவுறாங்க. கல்யாணத்தை நிறுத்தின கவலையே இல்லாமல் தண்ணி அடிக்காமல் மாப்பிள்ளை அங்கே தெளிவாக நிற்கிறான் பாரு. புரிஞ்சிச்சா? இனிமே என்னைய தெளிவாக பேச சொல்லுவனி. நீ மாப்பிள்ளையா கல்யாணமாடா? அடங்கொன்னையா, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பாவான்னு கேட்குற. இன்னைக்கு உன்னை கொன்று போடலை, நான் நெப்போலியன் இல்லைடா. டேய், ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாமல் இருந்து தொலைங்கடா. எனக்கு எல்லாம் மறந்துரு போல இருக்கு. மச்சி, நீ வா, நம்ம ரூமுக்கு ஃபஸ்ட்டு போவோம் வா. மணமேடைக்கு போக முடியலன்னு நான் மனசு உடஞ்சி போயிருக்கேன். ரூமுக்கு போய் என்ன பிடுங்குறதா? டேய், இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நல்லா யோசிச்சு பாரு. நாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகலைன்னாலும் அதுவே ஓடி போயிருக்கும், இல்லை ஒரேடியாக போயிருக்கும். எப்படி பார்த்தாலும் கல்யாணம் நின்று இருக்கும்டா. டேய், யாரா அது கல்யாணத்தை நிற்க சொல்கிறது? நான் தான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிறேன்ல. அடங்கொய்யால, இவனை முதல்ல அவனை அடித்து பாடையில் படுக்க வச்சுட்டு வர்றேன்டா. நானும் அப்போலேருந்து பார்க்குறேன், கல்யாணம் நின்றுருச்சுன்னு சொன்னாலே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி சாவடிக்கிறான். இவன் பேர் கல்யாணமாக இருந்தால் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதா? ஏண்டா டேய்,
அவனே அறபோதையில் இருக்கான். அவன்கிட்ட போய் நீ வா என் கூட. கொஞ்சம் இருடா, அவனை பாட ஏற்றிட்டு வர்றேன். இப்போ எதுக்கு நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க மச்சி? உலகத்தில் இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே இல்லையா? உனக்கு என்னடா குறைச்சல்? நீ நல்லவன் வல்லவன். ம் மயிரை புடுங்கினவன் எல்லாம் சொல்லு. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ரூமுக்கு உன்னை யார் போக சொன்னது? எதுக்கு போன நீ? எதுக்கு அவ காதல் கதையை கேட்டு வந்து என் கதையை முடிச்சு விடுறதுக்கா? நீ பிளான் பண்ணி தாண்டா எல்லாமே பண்ணியிருப்ப. நீ போய் தூங்கு மச்சி. யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீயே வந்து எழுப்பி எடுத்து ஒரு கதையை வேற சொல்லு. பாத்தியா, அங்கே நிற்கிறடா நீ. மச்சி, நீ நிம்மதியா இரு. காலையில் உன் கல்யாணத்தை நான் ஜாம்னு நடக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையே பன் பட்டர் ஜாம் ஆகி விட்ட. பாத்தியா, அங்கே நிற்கிறடா நீ. டேய், இந்த கல்யாணத்தை யாரும் நிற்க வைக்க முடியாதுடா கொங்கனா பயலுகளா. நான் தான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிறேன்ல. டேய், இன்னைக்கு விடுறா. அவனை ஒரு வழி ஆக்காம இன்னைக்கு நான் விட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவனை இன்னைக்கு ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன். டேய் இரு, வா. முதல்ல ஒன்றை தெளிவு வைக்கணும். வாடா. டேய் மாப்ஸு, இங்கே ஏன்டா கூட்டு வந்த? அந்த ஷவரில் போய் உட்காந்து குளிக்கலாமாடா? அங்கெல்லாம் போவேன், இங்கே உட்காரு, வரேன்.